நீங்கள் யார வாப்பா முர்த்தத்ன்றீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகின்ற, தொழுகையை நிலைநாட்டுகின்ற, ஜகாத்தை கொடுக்கின்ற, நீங்க ஹஜ்ஜின் செய்யறையில ஹஜ் எல்லாம் செய்கின்ற இப்படிப்பட்ட மனுஷனை நீங்க முர்த்தத்ன்றீங்க. சும்மா விஷயம் என்ன நினைச்சுக்கிறீங்க? உலகத்தில மனிதர்கள் பெரும் பெரும் இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் நாளை மறுமையிலே வருவார்களாம். தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, ஜகாத்து கொடுத்தவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னிலையில பெரும் வணக்கங்களோடு வந்து நிற்பார்களாம். ஆனா இவருக்கு முன்னால பாதிக்கப்பட்ட கொஞ்சம் பேர் நின்றுக்கிருப்பான். ஆரண்டு பார்த்தா அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் அவன் எனக்கு ஏசினான், இன்னொருவன் யா அல்லாஹ் எனக்கு இவன் அடித்தான், இன்னொருவன் யா அல்லாஹ் என்ற ரத்தத்தை ஓட்டினான், கொலை செஞ்சான், யா அல்லாஹ் விட்டு கட்டினான், அவதூறு சொன்னான். இப்படி கொஞ்சம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் இவருடைய நன்மைகளை எடுத்து, இவர தொழுகையில இருந்து எடுத்து, இவர நோன்பில இருந்து எடுத்து, இவர ஜகாத்தில் இருந்து எடுத்து, இவர சதக்காவில் இருந்து எடுத்து, இவரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துக்கிட்டே வருவான். அப்படி வந்தாலும் இவரால் பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரச்சனை முடியாது. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், இவருடைய அமல்கள் முடிந்துவிடும், அதற்கிடையில் அவர்களுடைய பாவங்களை எடுத்து இந்த மனிதனுக்கு போடப்பட்டு இவன் நரகத்திலே வீழ்த்தப்படுகிறான். இது என்ன விஷயம்? இது என்ன கேஸ்? வெறுமனே ஏசினத்துக்கு, இது அவனுக்கு பட்ட பேர் சொன்னதுக்கு, இது அவதூறு சொன்னதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? காபிர்ன்றீங்க. தொழுறவன, நோன்பு பிடிக்கிறவன, ஜகாத்து கொடுக்கிறவன, ஹஜ் செய்யறவன நீ முஸ்லிம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. அதனால் தான் கண்டா சலாம் சொல்றீல, அதனால் தான் அந்த பள்ளியில போய் அவங்களோட சேர்ந்து தொழுறையில, அதனால் தான் உங்களோட தாய் தந்தை அந்த இயக்கத்தில் வராவிட்டாலும் ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனை அநியாயமாக காபிர், முஷ்ரிக்கு, முர்த்தத் என்று சொல்கிற நிலைமை இருக்குது. அது மிக பாரதூரமானது, ஆபத்தானது, பகசொல்லி ஆகோடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன் சகோதரனை காபிர் என்று சொல்லுவானோ, இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய விரோதி என்று சொல்லுவானோ, அவன் அதற்கு உரியவனாக இல்லை என்றால் சொன்னவரை நோக்கி வந்துவிடும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உமர் அலி ஹசரத் அநியாயமா நதீர் மௌலவியை சொன்னார், காபிர், முர்த்தத் என்றார். இஸ்தியாக் அஹமது பாகிஸ்தான் அமீர் வந்து அவர் சொல்லிவிட்டாரு உமர் அலி முர்த்தத் என்று. எப்படி திரும்பிட்டு இவர் சொன்னாரு அவரை முர்த்தத் என்று, அவர் இவரை முர்த்தத் என்று விட்டார். அதே போல உமர் அலி ஹசரத் ஹிபத்ராமம் அலியை முர்த்தத் என்றாரு, ஹிபத்ராமம் அலி இவரை முர்த்தத் என்று விட்டார். இப்படி மாறி மாறி அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸும் சை முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. இறுதியாக சொல்கிற, இறுதியாக 2-3 தரம் சொல்லிட்டேன், மன்னிக்கணும். அப்போ ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி. ஹிர்கல் மன்னனிடத்தில் அபூ சுஃபியான் சென்ற போது, அபூ சுஃபியான் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கார். அவர் கொண்டு அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரிச்சு போறார். அதுல ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறார், அயஸீதுன் அம் யன்குஸூன், நீ சொல்றாயே அந்த முகமது நபியும் அவருடைய கூட்டமும் அவங்க அதிகரித்து கொண்டு வருகிறார்களா அல்லது குறைந்து கொண்டு போகிறார்களா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, அபூ சுஃபியான் அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா உண்மையை சொல்லணும் என்று சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுட்டார். அவர் சொன்னாரு, அவர்கள் கூடிக்கொண்டே போகின்றார்கள். அப்ப அவர் அந்த நேரத்தில் சொன்னார், வக்கதாலிக அம்ருல் ஈமான் ஹத்தா யதிம்ம, ஈமான் விஷயம் அப்படித்தான், அது பரிபூர்ணமாகிற வரைக்கும் அது அதிகரிச்சுக்கித்தான் போகும், குறையாது என்று சொன்னார். அப்ப அன்பான சகோதரர்களே, ஏத்தாளையில் இப்ப ஆட்கள் இல்லை, மௌலை மாறி இல்லை, அங்க இருக்கலாம் காக்கா மாறிதான். அங்க இருந்த மௌலை மாறலாம் வெளியேறி விட்டார்கள். மஜ்லிஸ் ஷூரா ஆண்டு செய்யறதெல்லாம் காக்கமார், பேரை சொல்ல விரும்பல, ஒவ்வொரு காக்கமார் இருக்காங்க. அந்த காக்கமார் தான் அங்கே மஜ்லிஸ் ஷூரா ஆண்டு மிகப்பெரிய இமாம்களை எல்லாம் வழிகேடு என்று சொல்லிவிட்டு கஅபத்துல்லாஹ்வுக்கு கூட போய் தனியே தொழுது போட்டு வர ஒரு சூழல். அப்ப சத்தியம் மண்டானியோட ஆட்கள் கூடணும். இது என்னடாண்டா, மதரசாவில் பிள்ளைகள் வெளியாகிற மாதிரி சீசனுக்கு சீசன் ஒரு 300 வெளியாகிற, ஒரு 500 வெளியாகிற. உமர் அலி ஹசரத் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், இது வழிகேடு என்று நிரூபித்தால் எமக்கு இருக்கிற 33 கிளைகளும் அப்படியே எழுதி கொடுத்து போட்டு நாம இதை விட்டு விலை வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லுவார். அவர்கிட்ட இந்த மன்னாரில் வைத்தான் பேசினார். பண்டார வழியில் 2 ஆடு இருக்காம், செவி ஆடு, அதையும் தருவேன் என்று சொன்னார். உண்மையா அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு.
ஒவ்வொரு காலத்துக்கும் பள்ளி இலாக்கள் எடுத்துக்கே வைத்தாங்க. கடைசியாகவும் 2 பள்ளியோட தான் எங்களோட சகோதரர்கள் வெளியாயிருக்கிறாங்க. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. எனவே இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். மறுமையிலே போய் ரப்பனா அத்தஅனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅலல்லூன சபீலா, எங்கட ரப்பே நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை நேர்வழியிருந்து வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைன் மினல் அஸாப், எங்களுடைய இரட்சகா அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனையை கொடு என்று சொல்லி வல்அன்ஹும் லஅனன் கபீரா, மிகப்பெரிய அளவுல அவங்களை சபிச்சு விடு என்று சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு நல்ல சிந்தனையை தந்திருக்கான், புத்தியை தந்திருக்கான், அறிவு ஆற்றலை தந்திருக்கிறான். நீங்க செல்வா மற்ற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். பையத்தோர் ஆய்வு அடிங்க, யூடியூப்ல வரும். ஒவ்வொரு மௌலவி என்ன சொல்றாரு பாருங்க. உங்களோட அமீர்மார் அங்க ரூமுக்குள்ள அதுதான் செஞ்சுக்கிருக்காங்க. உங்களோட மௌலவிமார், உங்களோட மஜ்லிஸ் உறுப்பினர்கள் அதை பார்த்துக்கிருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஹராமன்னு சொல்லி போட்டு நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு விளங்கும். எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவர்களும் இந்த சத்திய மார்க்கத்திலே அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த வழிகட்ட அந்த இயக்கத்திலே நான் இருந்த காலத்தில் இந்த ஊர் மக்களுக்கு வந்து உங்களையும் என்னை அறியாமல் நீங்கள் காவிர்கள், நீங்கள் வழிகேடர்கள், நீங்கள் முஷ்ரிக்கள் என்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். நான் பல தடவை இங்கே வந்து பேசியிருக்கின்றேன். அப்படி பேசுகின்ற அந்த வார்த்தைகள் உங்களுடைய மனசை புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இதற்கு நான் கௌரவம் பார்க்க மாட்டேன். நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதனை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் நான் மறுமையிலே போய் அல்லாஹ்விடத்திலே தப்ப வேண்டும். இந்த உலகம் வேணுமென்றால் ஒரு 60-70க்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கை தான். ஆனால் மரணத்துக்கு பின்னால் மக்களை வழிகெடுத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு எனக்கு வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் தான் நான் இந்த வேண்டுகோளை இந்த இடத்தில் விடுகின்றேன். எனவே இது போன்று எங்களுடைய சகோதரர்களும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் குறையாக பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்று அப்படி இருப்பதில்லை. அவர்கள் தெரியாதனமாக அவர்களும் அங்கே இருக்கிற உலமாக்களை நம்பிய காரணத்தினால் இருக்கிறார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி இல்லாமல் அவர்களும் சுயமாக சிந்திப்பார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். உலக நோக்கங்களுக்காக நாம் இந்த ஜமாத்துக்குள் சேரவும் இல்லை, அதை விட்டு வெளியேறியது உலக நோக்கத்துக்காகவும் அல்ல. சிலர் இந்த ஊர்ல இருக்கிற சில பிள்ளைகள் சொல்றாங்க, இவர் போனது வீடியோ எடுக்கத்தான் போன, இவர் யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு தான் இவர் போன, பேஸ்புக்ல பயம் போறது தான் போனேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மசாலா விஷயங்கள் பாப்பா. போட்டோ எடுக்க கூடுமா கூடாதா, வீடியோ எடுக்க கூடுமா கூடாதா என்றது ஒரு மசாலா விஷயம். இது அக்கீதா இல்ல, ஒருவனை காபிர் முஷ்ரிக் என்று தீர்மானிக்கிற விஷயம் இல்ல. எனவே இதுகளெல்லாம் உங்களுடைய கண்ணை மறைக்காமல், நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் சத்தியத்தின் அளவுகோலாக பார்க்காமல் ஒரு மனிதன் ஈமான்ல விளையாடிக்கிறோம், ஒருவனை சுவர்க்கம் நரகம் தீர்மானிக்கிற விஷயத்துல விளையாடி கொண்டிருக்கிறோம் என்ற யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நீங்களும் இந்த வழிகேடுகள் இருந்து விடுபட்டு வாருங்கள். அதற்காக நான் உங்களை செல்லவில்லை, வாங்க நீங்க வந்து தாடியை வெட்டுங்க, கரண்டைக்குள்ள உடுங்க, வட்டிக்கு கொடுங்க, விபச்சாரம் செய்யுங்க, உங்களோட பெண்கள பரதாவை கலட்டி அறியுங்க, நீங்க தொழுகையை விடுங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்லுவது என்னவென்றால், பையத்து என்ற இஸ்லாத்துக்கு முரண்பட்ட அந்த இஸ்லாமிய வழிகாட்டல் அல்லாத அதை விடுவோம். மற்றவனை காபிர் முஷ்ரிக் முர்த்தத் என்று தேவையில்லாம தீர்ப்பு வழங்குறத விடுங்க. நீங்க பின்பற்றின சுன்னாக்களை சரியா பின்பற்றிக்கே இருங்க. எதெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில சரியென்று வருமோ அதை செய்யுங்க. பிழையானத்தை விட்டுடுங்க. ஆனா மற்றவனுக்கு தீர்ப்பு சொல்றது பேசுறாங்க. அவனுக்கு சொர்க்கம், இவனுக்கு நரகம், நான் தான் சொர்க்கவாதி செல்ல போவாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட நீ முனாபிக் என்று சொல்லவில்லை. அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ரகசியமாகத்தான் சொன்னார்கள். ஆனால் அந்த ஜமாத்திலே இருக்கிற ஆக்களே மற்ற ஆக்களை உறுதியானவர் என்றும் முனாபிக் என்றும் அப்பட்டமாக சொல்லி விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த விஷயங்களை நாம் பேசிய இந்த விடயங்களை நமது அன்பான சகோதரர்கள் கேட்டு நடப்பார்கள். அவர்கள் இந்த உபதேசங்களின்படி
செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் அவர்களுக்கு இதன்பால் வழிகாட்ட வேண்டும், நேர் வழிகாட்ட வேண்டும். தாய்மார்கள் இந்த விஷயத்திலே முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தின்பால் வழிகாட்டுவான் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உங்களிடம் விடைபெறுகிறேன். வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.